நாங்கள் வந்திருந்தப்போ சும்மா ஒரு 3 காய் தான் வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க நல்லா காய் வந்திருக்கு. சட்னி இங்கே வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கேரட்டு, கோவக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய். சமைக்கிறதுக்கு முன்னாடி போனுக்கு வந்துச்சு. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு, எங்கள் ஊரில் வந்து நேற்றும் இன்றைக்கும் மழை இல்லை. ஆனால் மழை காலத்தில் நாங்கள் செஞ்ச ஒரு நிறைய சமையல் டே விலாகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பச்சை மொச்சை குழம்பு செஞ்சுருந்தேன். அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாளில் வந்து முந்தின நாள் நைட்டு நல்ல மழைங்க. வெயில் வந்ததே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தது. பகலில் மழை இல்லை. எப்போதும் போல் அம்மாவுக்கு போன வாரம் டே ஷிஃப்ட்டுங்களா, இந்த வாரம் ஃபுல் நைட் போயிட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து இன்றைக்கி ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும். அதனால் ஒரு சைடு சாப்பாடு செஞ்சுட்டு இன்னொரு சைடில் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிட்ருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம். நான் ஒடிசாவிலேருந்து குச்சி குச்சியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்க. அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சில நேரம் அடம் பிடிச்சிருக்காங்களாம். யார் யார் வீட்லையெல்லாம் இது நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பாடு சமைச்சு முடிச்சாச்சு. அவங்களுக்கு குழம்பு வைக்க போகிறேன். இப்போதைக்கு பாசிப்பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒடிசாவில் செய்கிற மாதிரி பப்பாளி காய், உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு போட்டு பருப்பு குழம்பு தான் செய்யணும். பப்பாளி காய் பறிச்சுட்டு வந்துடுவோமா? நாங்கள் வந்திருந்தப்போ சும்மா ஒரு 3 காய் தான் வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க நல்லா காய் வந்திருக்கு. எதை பறிக்கிறீங்க? தனியாக ஒன்று இருக்கே, அதுவா? அதுவா ஃபுல்லாக கட் பண்ணுறதா? கேட்ச் எப்படி பிடிப்ப? என்ன பண்ணவா? இந்த மாதிரி காயெல்லாம் அறுத்து நான் சமைச்சேன் அப்படின்னா எனக்கு பாப்பா பிறந்த அந்த 21 நாள் தான் ஞாபகம் வரும். பத்திய சாப்பாடுங்களா, பப்பாளி காய், வாழைக்காய், பருப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். தாளிக்கிறதுமே 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தாளித்து எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே இப்போ வரைக்குமே அங்கே என்னோடய மாமனார் சொல்கிறது வந்து பப்பாளி காய் நம்ம சமைச்சு கொடுத்தோம் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே ரத்தம் ஊறுங்களாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நான் நறுக்கி வச்சுருந்த பப்பாளி காய் சேர்த்துட்றேன். அது நல்லா வேகட்டும். ஆனால் உருளைக்கிழங்கை விட பப்பாளி காய் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா தீயரிக்கலாம். இப்போ வந்து பப்பாளி காய் வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த டைம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். எங்கள் ஊரில் நான் அப்படி சேர்க்க மாட்டேன். இங்கே ஏன் அப்படி சேர்க்குறேன்னா, எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குல்ல, அதனால் பருப்போடு வெந்ததுக்கப்புறம் பப்பாளி காய் மட்டும் எடுத்துகிட்டு நானும் தேஜும் சாப்பிட போகிறோம். சரி, இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். வெந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் தனியாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதில் வந்து பாதி தேஜு சாப்பிடுவா, பாதி நான் சாப்பிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி பப்பாளி காய் வேக வச்சு எடுக்கிறது 5 பீஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்களா. அதிகமாக சாப்பிடுவாளா என்னன்னு தெரில, அதனால் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அங்கே இருக்கிற விலாக்லேயுமே பார்த்துருப்பீங்க, பப்பாளி காய் குழம்பு செய்கிறதுல வந்து நாங்கள் தக்காளி சேர்க்க மாட்டோம். இன்னுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே 3 வரமிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த குழம்புல மட்டும் 4 வரமிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் இல்லாமல் எண்ணெய் ஊற்றி மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிறத கலந்து விட்டுட்டு நல்லா கொதிஞ்சதுன்னா இந்த குழம்பு ரெடி. மேடம் காலையில் இருந்து வேலை என்ன சமைச்சிட்டு இருக்குது. 10 மணி ஆக போது, எனக்கு 10 இப்போ வரைக்கும் சமையல் முடிக்கல. ஒரு 7-8 மெனு இருக்கு பாருங்க. இங்கே பாரு, இங்கே தாங்க. இது வந்து கொத்தமல்லி புதினா சட்னி அடை தோசைக்காக. சரியா? இங்கே பாரு, வாழைப்பூவில் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, ரொம்ப சின்ன எறும்பு. ஓரத்தில் இருக்கிறது மட்டும்தான் துடைக்க முடியும். மாவுலையுமே வந்துருச்சு. சட்னி இங்கே வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கேரட்டு, கோவக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய்.
சவுச்சவு காய், கேரட், பீன்ஸ், தக்காளி, பருப்பு போட்டு சாம்பார். சரியா? இங்க சாதம், இங்க பாரு, இங்க சாப்பாடு. வெளியே வா. பிரண்டை சட்னி வதக்கி இப்பதான் அரைச்சிருக்கோம். ஈயா இருக்குமே. உனக்காக அம்மா மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க சப்பாத்திக்கு. கிளைமேட் கொஞ்சம் காமி. இந்த மலையில எவ்வளவு சமைக்கிறது, எங்களுக்கு ரெஸ்டே இல்லை. காலையில இருந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்று செய்யணும். அந்த 2 நாள் குளிக்கிறது, துணி துவைக்கிறது, டெய்லியும் செய்கிற வேலையே டிலே பண்ணி தான் செஞ்சோம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல மழைங்க. இது வந்து நேற்று நைட்டு. யாருக்கெல்லாம் பச்சை மொச்சை குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து தான் ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு காலையில் சமைக்க போகிறோம். இப்போ உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். உரிச்சிட்டு புடச்சி நைட்டே ஊற வச்சிடணும். அப்பா தான் உரிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியே என் ஹஸ்பண்டுக்கு பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் அதிகமாக சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க. மறுபடியும் அந்த ஃபீவர் அடிக்கடி வந்துட்டு போகுது. அதனால் உருளைக்கிழங்கும் வெண்டைக்காய் மட்டும் போட்டு பொரியல் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கும் எப்போதும் போல் காலையில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று நம்ம உரித்து ஊற வச்சுருந்தோம்ல மொச்சை, இப்படி தான் இருந்தது பாருங்கள். பாதி மொச்சை வந்து நேற்று உரிக்கும் போதே முளைச்சிருந்தது. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நேற்று நைட்டு ஊற வச்சனால தண்ணியெல்லாம் முறை கூட்டின மாதிரி இருக்குது. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கலாம். குழம்புக்காக சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 1 வெள்ளைப்பூடு தான் இப்போ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்தாங்க. 2 வெள்ளைப்பூடு வேணுங்களா, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு குழம்பு வந்து முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டு ஒடிசா ஸ்டைல் குழம்பு தான். எங்களுக்கு வந்து பச்சை மொச்சை குழம்பு. இன்றைக்குமே காலையிலேருந்து வெயில் இல்லை, கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது. இப்போ பச்சை மொச்சை குழம்புக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. எப்போதுமே சாதாரண குழம்புக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கணுங்களா. பட்டை சோம்பு சேர்க்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் இவ்வளோ தான் இருக்குது. கல்பாசி கொஞ்சம், கசகசா, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை ஒரு சின்ன 2 துண்டு இருக்குது. வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு சேர்க்கணும். சரி, இதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கசகசா, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு, நெக்ஸ்ட்டு வெந்தயம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது மொச்சை ஊற வச்சுருந்தோம்லங்க, அதை நல்லா கழுவியாச்சு. இப்போ மொச்சையெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்காம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த குழம்பு நல்லா இருந்ததுன்னா தீர்றதே தெரியாது. ஆனால் ஆசைப்பட்டு வாங்கி நான் என்னென்ன பேச்சு வாங்கினேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். மொச்சை நல்லா வதங்கட்டும். நத்தத்தில் எங்களோட சொந்தக்காரங்க கடை ஒன்று இருக்குது. போன வருஷம் இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்பையா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரியலங்க, சேம் இந்த மாதிரி டைமில் டிசம்பரில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆமாம் போன டைம் தான் நினைக்கிறேன். பச்சை மொச்சைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாதி பிஞ்சு பூச்சியாக இருந்து. நேற்று நான் வாங்கின பச்சை மொச்சை வந்து 1.5 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கினது 1 கிலோ நினைக்கிறேன். பாதி பிஞ்சு தாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற மொச்சை அளவு கூட வரல. சரிங்களா, அதுக்கு என்னென்ன பேச்சு வாங்கினேன் அப்படின்னா, வெறும் பிஞ்சு காயாக இருக்குது, பூச்சியாக வாங்கிட்டு வந்திருக்க, மொச்சை வாங்க தெரியுதா உனக்குன்னு சொல்லி பேச்சு வாங்கினேன். நேற்று என்னென்ன அப்படின்னா, உண்மையாகவே இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன பச்சை மொச்சையில்.
இது வந்து கார்த்திகை மாதங்களாம். கார்த்திகை மாதத்தில் வந்து பச்சை மொச்சை விளையாதான், ஹைப்ரிட் பச்சை மொச்சை. அது வந்து டேஸ்ட்டும் இருக்காதுங்களாம், ஸ்மெல்லும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா நேற்று ஒரு 2-3 டைம் இருக்கும் என்ன இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஸ்மெல் பண்ணி பச்சை மொச்சை ஸ்மெல்லே வரல, ஒரு வாடையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேஜு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்துட்டு எனக்கெல்லாம் மொச்சை வாடை வருது. ஆமாம், உனக்கு தான் எல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கியான்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா சொன்னது வந்து கார்த்திகை மாதத்தில் மொச்சை கிடைக்குமா, தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டு மொச்சை சூப்பராக வரும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1.5 கிலோவுக்கு போய் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேச்சு வாங்கினே தவிர யாருமே சந்தோஷமா இல்லை. குழம்பு நல்லா இருந்தால் தான் ஏதோ சரி பரவாயில்லன்னு பேர் வாங்குவேன்னா என்னன்னு தெரியல, வாங்கி நல்லா திட்டு வாங்கினதான் மிச்சம். இந்த மாதிரி யாரெல்லாம் சும்மா ஆசைப்பட்டு வாங்கி இப்படியெல்லாம் பேச்சு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் பச்சை மொச்சை எண்ணெயிலே வதங்க விட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு புளியும் சேர்ப்பாங்களாம், தேங்காயும் சேர்ப்பாங்களாம். ஆனால் புளியுமே ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்களாம். அதனால் இப்போது தண்ணி ஊற்றி தான் நம்ம மொச்சையை வேக விட போகிறோம். தண்ணி சேர்க்கலாம். இப்போ மொச்சை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மொச்சை நல்லா வேகட்டும். மொச்சை நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிஞ்சதுன்னா குழம்பு ரெடி. எப்போதுமே மற்ற குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வந்து 1 மூடி தேங்காய் தான் போடுவோம். ஆனால் இதுக்கு வந்து 2 மூடி தேங்காய். மொச்சை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கொதிஞ்சதுன்னா குழம்பு ரெடி. அப்போ எனக்கு அதை சாப்பிட போகிறேன். நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே. ஃபைனலாக பச்சை மொச்சை குழம்பு இப்படி தான் இருந்தது. நல்லா குருமா மாதிரி. 2 மூடி தேங்காய் சேர்த்தது இதனால தான் போல். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஆனால் அப்பாவுக்கு பிடிக்கல, ஹைப்ரிட் மொச்சை இல்லை. அதனால் காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீன்காரங்க வந்திருந்தாங்க. இது வந்து அம்மாச்சி கட்லா மீனுன்னு சொன்னாங்க. ஒரு 1.5 கிலோவில் எடுத்துருந்தோம். அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூடாக இருந்தால் மெதுவாக சாப்பிடு. சத்தமாக சொல்லு, கேட்டிருக்காது. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனு கொடுத்து வந்து. ஆமாம். ஒரு 2-3 நாளாக எங்களுக்கு டே vlog எப்படி போயிருந்ததுன்னு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.